மார்னிங் ஸ்கூல் டைம் குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு என்ன பண்ணான்னு பார்க்கலாம். நைட்டே கொண்டக்கடலையும் தட்டைப்பயிரும் ஊற வச்சுருந்தேன். அதை வேக போட்டுட்டு காஃபிக்கு பாலையும் காய வச்சுட்டு ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பீட்ரூட் இட்லி தேங்காய் சட்னி தான். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி ஊற்றுறோன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பீட்ரூட் இட்லி ட்ரை பண்ணேன். ரொம்ப சிம்பிள், பீட்ரூட்டை மட்டும் அரைச்சி கலந்து எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாதம், தட்டைப்பயிறு குழம்பு, பீட்ரூட் பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில் தட்டைப்பயிறு குழம்பு, அதாவது காராமணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, குழம்பு மிளகாத்தூள், பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கரைச்சி வச்சிருக்க புளி, வேக வச்சிருக்க தட்டைப்பயிறு, கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கும் போட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காய், தக்காளி விழுத அதையும் சேர்த்துட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சிம்பிளாக சூப்பராக காராமணி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சொரக்காய் போட்டு செய்யுங்க, இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ லஞ்ச் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மசாலா கொண்டக்கடலை தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்பவும் போல் கொண்டக்கடலையே தாளிக்கும் போட்டுட்டு கொஞ்சமாக துருவன தேங்காய் கூட மிளகாத்தூள், கறி மசாலா தூள் சேர்த்து தாளித்து கொடுத்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.